தமிழ் நெஞ்சங்களுக்கு உற்சாகமான காலை வணக்கங்கள். பொதுவாக என்னை வந்து டெலிவிஷன் துறை சார்ந்த ஒரு வல்லுநராக தான் எல்லாருமே பார்ப்பாங்க. நானும் அப்படி தான் என்னை வெளிக்காட்டிக்குவேன். அதனால் வந்துட்டு அதில் நான் வந்து என்னவா இருக்கேன் அப்படின்னு சொன்னால், இயக்குனராக இருக்கேன். நிகழ்ச்சிகளை வந்து இயக்குகிற ஒரு பணியில் இருக்கேன் நான். அதனால் எப்போவுமே வந்து பின்னணியில் தான் இருப்பேன். நாங்கள் இருக்கிறதே தெரியாது. ஓகே. நிகழ்ச்சி முடிஞ்சோடனே வெளியில் வருவோம் நாங்கள். ஏன்னா பின்னாடி வந்து நாங்கள் இயக்கிக்கிட்டு இருப்போம். நிகழ்ச்சி முடிஞ்சோடனே வெளியில் வருவோம். அங்கேயும் வந்து எப்போயாவது நான் வந்து அவசரமாக முன்னாடி வர வேண்டியிருக்கேன். எப்போ அப்படின்னா, யாராவது வரமாட்டாங்க அன்றைக்கி. அப்போது நான் முன்னாடி வருவேன் நான். அந்த மாதிரி இன்றைக்கி மனுஷ் அவர் வரல, தாமதமாயிருக்கார் வருகை. அதனால் இப்போ வந்து அடுத்தடுத்து வந்து எனக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்து முதல்ல கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஓகே. ஸோ செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு பேச வரும்போது இதே கூட ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் நம்ம. இன்றைக்கி வந்து நான் பேச போகிற தலைப்பு வந்துட்டு என்னென்னா, டிஜிட்டல் தூரிகை. முதல்ல இந்த தலைப்பை வழங்கிய ஒளிவண்ணன், நண்பன் ஒளிவண்ணனுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான ஒரு தலைப்பு, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக அதை கேட்கும்போது. நானும் ரொம்ப நாளாக உட்காந்து இந்த படம்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்ன கேட்டால் ஏஎம்ஏன்னு சொல்லுவேன். இனிமேல் கேட்டால் டிஜிட்டல் தூரிகை வச்சுருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது தமிழில் சொல்கிறதுக்கு. ஓகே. இது எப்படி தமிழில் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இது தற்செயலாக சொன்னார் என்னன்னு தெரியல. அவசரமாக ஃபோன் பண்ணி டிஜிட்டல் தூரிகை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார். ஓகே அப்படின்ட்டேன் நான். உண்மையிலே ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. ஸோ அந்த தலைப்பில் தான் வந்து நான் பேச போகிறேன். அதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த டிஜிட்டல் தூரிகையை வைத்து பப்ளிஷர்ஸ், பதிப்பாளர்கள், புத்தக பதிப்பாளர்களும் படைப்பாளர்களும், எழுத்தாளர்களும், படம் வரைபவர்களும் எப்படி வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவர்வியூ. இட்ஸ் நாட் இன்டெப்த் எதுவும் கிடையாது. இது ஒரு ஓவர்வியூ. நான் டெக்னிக்கலாக எந்த வார்த்தையும் பயன்படுத்த போகிறதில்ல, அது அவசியமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஞாபகத்தில் நான் வந்து 85லேயே வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். அப்போது எலிசா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருந்தது, சின்ன சாஃப்ட்வேர். அது வந்து எனக்கு தெரிஞ்ச தட் இஸ் த ஃபஸ்ட்டு சேட் பாட் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அது கூட வந்து உரையாடலாம். ஹலோ எலிசா அப்படின்னா அது வந்து ஹலோ அப்படின்னு சொல்லும். ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் ஃபைன் அப்படின்னு சொல்லும். ஐ வாண்ட் டு நோ அபவுட் யுவர் ஏஜ் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் சொல்லும். இப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாம் நீங்கள் அது கூட. ஆனால் என்ன ஆகுனா, ஒரு 20 அல்லது 30 கேள்விகள் கடந்த உடனே அது வந்து ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. திரும்ப முதல்ல சொன்னதே சொல்லணும், அல்லது நம்மளை வந்து பேச்சை வழக்கம். நீ சொன்னது புரியல, கொஞ்சம் விளக்கமாக சொல்லு அப்படின்னும். நம்ம விளக்கமாக சொன்னால் சுருக்கமாக சொல்லு அப்படின்னும். ஓகே. அந்த அளவுக்கு தான் அது இருந்தது. அது ஏன் அப்படி இருந்தது அப்படின்றது வந்து சில காலங்கள் கழித்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வணக்கம் சார், வெல்கம், மகிழ்ச்சி. ஸோ அது ஏன் அப்படி வந்து நம்ம பேச பேச ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திரும்ப திரும்ப பேசுது அப்படின்றது நான் ஏன் அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பேச வரோன்னு வச்சுக்கோங்க, யாரு கூட உரையாடுறோன்னு வச்சுக்கோங்களேன். பேசுறதுக்கு விஷயம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி வந்து அந்த சேட் பாட்டும் வந்துட்டு அப்படி சின்ன சின்ன வார்த்தைகளோட முடிச்சிக்கிச்சு. தொடர்ந்து உரையாடலை, நம்மளை வந்து உரையாட தூண்டிக்கிட்டே இருந்தது, அவ்வளோதான் அது. ஓகே. ஸோ அதுதான் நான் பயன்படுத்தின முதல் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனக்கூடிய அதனுடைய அடிப்படையான ஒரு மென்பொருள் அது. அதுதான் இன்றைக்கி அது வளர்ந்து மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பமாக நம்ம எல்லாருக்கூடையும் வந்து இருக்குது. இந்த தொழில்நுட்பத்தை வந்து டெக்னிக்கலாக சொல்லப்போனால் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்கிறோம். ஏஐ ரெண்டாக பிரிக்கலாம். எளிமையாக பிரிக்கிறதுனா ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நேரோ ஏஐ, இன்னொன்று வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ. நேரோ ஏஐன்றது வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பில்லு கட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். பில்லு கட்ட போகும்போது ஒரு சின்ன ஆப் ஒன்று இருக்கும். அது உங்களுடைய ஃபோன் நம்பரே அது ஒன்று கேட்கும். கொடுப்பீங்க. எவ்வளோ பில் கட்ட போகிறீங்கன்னு சொல்லுவீங்க, கேட்பீங்க. அது நீங்கள் வந்து அந்த பில் அமௌண்ட்டை கொடுப்பீங்க. எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கட்ட போகிறீங்கன்னு கேட்கும். அதை நீங்கள் கொடுப்பீங்க. அதை கொடுத்தோன்னே பில்லை கட்டி முடிச்சிடும். ஸோ அந்த ஆப் வந்து நேரோ ஏஐ. அது வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும்தான் செய்யும். அந்த பில்லு கட்டுற வேலையை தொடர்பாக நீங்கள் எது கேட்டாலும் சொல்லும். அல்லது ஏதாவது புகார் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த புகாரை வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டு உங்களுக்கு முடிஞ்சால் சொல்யூஷன் கொடுக்க அது ட்ரை பண்ணோம். ஒன்றும் முடியலன்னா கடைசியில் யாரோ ஒரு பர்சனை கனெக்ட் பண்ணி விட்டுரும். இது வந்து நேரோ ஏஐ.
நீங்கள் அதுக்கிட்ட போயிட்டு பில் கட்டுற ஆப் கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து உனக்கு வந்து மனுஷபுத்திரன் கவிதைகள் பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது அப்படின்னு சொல்லிவிடும். ஏன்னா அதுக்காக அந்த அறிவுகள் அதுக்கு கிடையாது. அதுக்கு என்ன தெரியும்னா அந்த மொபைல் ஆப்பு பில் கட்டுவது தொடர்பான சில விஷயங்கள் மட்டும் அதுக்கு தெரியும். அதை மட்டும் புகுத்தி வச்சுருக்காங்க. அது வந்து நேரோ ஏஐ அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ. அதை தான் இன்றைக்கி உலகமே வியப்பாக பார்த்துட்ருக்கு, உலகத்தையே தலைகீழ புரட்டி போட்டுட்ருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் எப்படி சிந்திக்கிறானோ அதே போல் சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் உள்ளதாக இருக்குது. அதுதான் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ எனக்கூடிய ஒரு ஏஐ. அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதை வச்சு தான் நம்ம வந்து கதைகள் எழுதுகிறோம், கட்டுரைகள் எழுதுகிறோம், ஆஃபீஸ்க்கு லீவ் லெட்டர் எழுதுகிறோம், படங்கள் வரைகிறோம், வீடியோக்கள் உருவாக்குறோம், குரல்கள் வாய்ஸ் க்ளோனிங் பண்ணுறோம், அது வழியாக பாடலையே உருவாக்குறோம். இப்படி எல்லாத்தையும் அது வழியாக செய்ய முடியுது. இது வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஜெனரேட்டிவ் ஏஐயில் படங்களை எப்படி உருவாக்குவது, அதை பப்ளிஷர்ஸ் எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம், அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, பாதகங்கள் என்ன அப்படின்றத ரொம்ப சுருக்கமாக ஐ வாண்ட் டு ஷேர் டுடே. நெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து ஒரு 6 தலைப்புகள் மட்டும் சுருக்கமாக எடுத்துக்கிட்டேன் நான். ஒன்று வந்து வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரெண்டாவது வாட் இஸ் ப்ராம்ப்டிங், மூன்றாவது how to create a image, then how publishers can use AI, then what problems will face, அவங்களுக்கு என்ன சிக்கல்கள் வரலாம் ஏஐ பயன்படுத்தும் போது அப்படிங்கிற இந்த முக்கியமான தலைப்பில் சுருக்கமாக இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி போகிறேன். நெக்ஸ்ட். ஸோ முதல்ல எது பண்ணாலும் ஒரு குரலோடு தான் துவங்கலாம். ஓகே, அது நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு குரல் இருக்குது. அந்த குரல் வந்து கண்ணிய நுண்ணறிவு கருவியாகும், கருத்தறிந்து கையாளுவார் கைமண் அப்படின்னு. இது எந்த அதிகாரத்தில் இருக்கு, யாருக்கா சொல்ல முடியுமா? இந்த குரலுடைய எனக்கு தெரிஞ்சு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்படி ஒரு குரலே கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஏஐ ஜெனரேட்டட் குரல். ஒரு செயற்கை நுண்ணறிவு வந்து எனக்கு இதை உருவாக்கி கொடுத்தது. ஸோ இந்த கருத்தரங்குக்கு வரணும், இந்த உங்களோட உரையாடணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ் வந்து நம்ம செய்கிறது மூலமாக இதனுடைய பவர் சக்தியை வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இதுவாக இருந்தது. அதனால் ஒரு செயற்கை நுண்ணறிவை அழைச்சி அதுக்கிட்ட ஒரு குரல் ஒன்று எழுதி கொடுக்க சொன்னேன். அது எழுதி கொடுத்தது, அதை இப்போ இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அதோட பொருள் ஓகே, அதோட பொருள் வந்து இதான். அதை படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செயற்கை நுண்ணறிவு என்பது களிமண் போன்றது. அதை எந்த வடிவத்திலையும் நீங்கள் நினச்சிங்கன்னா வடிவமைக்க முடியும். உங்களுக்கு வேண்டிய வடிவத்தை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அது நல்ல வடிவத்தில் இருந்தால் நல்ல விஷயத்துக்கு பயன்படும், கெட்ட வடிவத்தில் இருந்தால் கெட்ட விஷயத்துக்கு பயன்படும்ன்றது தான் அந்த செயற்கை நுண்ணறிவு எழுதின குரல். அடுத்தது இப்போ வந்து குரல் பார்த்தோம், அதனுடைய பொருள் பார்த்தோம். அதையும் ஒரு படமாக வரைஞ்சா எப்படி இருக்கும்? இதையும் ஒரு செயற்கை நுண்ணறிவு தான் வரைஞ்சி கொடுத்துருக்கு. ஓகே, நம்ம வந்து ஒரு குரல் பார்த்தோம், அதுக்கு பொருளையும் பார்த்தோம். அது ரெண்டுமே ஒரு செயற்கை நுண்ணறிவு தான் நம்ம செய்து கொடுத்தது. இப்போ அதையே அந்த டெக்ஸ்டையே வந்து ஒரு படமாக பார்த்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு செயற்கை நுண்ணறிவை கேட்டேன். அது எனக்கு வரைஞ்சி கொடுத்த படங்கள் தான் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்த்த அந்த குரலை வந்து நமக்கு எழுதி கொடுத்த அந்த செயற்கை நுண்ணறிவு செயலியோடைய பெயர் வந்துட்டு ஜெமினி. அதோட முன்னாள் பெயர் வந்து பாட். கூகுள் பாடுன்னு இருந்தது. இப்போ ரீசெண்டாக அதை வந்து ஜெமினி அப்படின்னு பெயர் மாற்றிருக்காங்க. இது கூகுள் நிறுவனத்துடைய வெளியீடு. ரொம்ப அற்புதமான ஒரு செயற்கை நுண்ணறிவு செயலி. நான் தினந்தோறும் இதை பயன்படுத்துகிறேன். அந்த படங்களை உருவாக்குறது வந்து இந்த DALL-E 3 எனக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு செயலி. இது வந்து ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வெளியிட்ட ஒரு நுண்ணறிவு செயலி. இதை வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இப்போ வந்து அவங்களுடைய தயாரிப்பில் ஒன்றா அதை வந்து இப்போது வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா பிங் நீங்கள்லாம் பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன் நான். மைக்ரோசாஃப்ட்டில் பிங்கில் போனீங்கன்னா கிராஃபிக்ஸ்னு ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே வந்துடலாம். ஓகே, ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் பிங் வழங்கும்
இந்த டாலி 3 வழியாக இந்த இமேஜை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சரி, இப்போது நம்ம தொடர்ந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றதை ஒரு சுருக்கமாக ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாத ஒரு விளக்கம் மூலமாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது ஸோ நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது இப்போ தெரிஞ்சுக்க முன்னாடி நுண்ணறிவுனா என்ன அப்படின்றத இங்கே நம்ம பேசுறதுக்கு வசதியாக சில வடிவத்தில் நம்ம வந்து இப்போ பேசி ஒரு தெளிவாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வில் மூவ் டு த நெக்ஸ்ட். இது வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து ஹீரோ வந்துட்டு அப்பாவுக்கு அடங்காத ஒரு பையன், எப்போவுமே அப்பாவுக்கு தெரியாமல் நைஸாக வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுவார். வரும்போது எப்போவுமே வந்து என்ன பண்ணுவார்னா, வீட்டு முன்னாடி தான் வந்து இறங்குவார். அப்பா இருக்கான்னு தெரிஞ்சால் வீட்டுக்கு பின்னாடி போவார். அங்கே அம்மா இருப்பாங்க, நான் அம்மா இருக்கான்னு தெரிஞ்சால் உடனே ஓடி போய் மாடியில் ஒரு ஓட்டை பிரித்து அந்த ஓடு வழியாக குதித்து உள்ளே வந்துடுவார். இது வந்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காட்சி. அது இந்த காட்சியை வந்து நான் எதுக்கு குறிப்பிடுறேன் அப்படின்னா, அடுத்தது மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த காட்சி வந்து நான் எதுக்காக குறிப்பிடுறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு தேவை இருக்குது. இப்போ நம்ம இங்கே வந்து எதுக்கு உட்காந்துருக்கோம் அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவை பற்றி இந்த செமினாரில் பேச போகிறாங்க. இது வழியாக நமக்கு ஏதோ தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ நமக்கு ஏதோ தேவை இருக்குது, நம்ம அதை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தேவை இருக்குது. அப்படி அந்த தேவையை இங்கே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதால நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். அதே மாதிரி அந்த படத்தில் அந்த ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு தேவை இருக்குது. என்ன, அப்பாவுக்கு தெரியாமல் எப்படியா வீட்டுக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படின்னா, வீட்டோட ஃப்ரண்ட் சைடு இருக்குது, பேக் சைடு இருக்குது, மொட்டை மாடியில் ஓட்டை பிரித்து உள்ளே போகக்கூடிய ஒரு 3வது வழி இருக்குது அப்படின்னு ஒரு 3 தகவலும் இருக்குது. அதுக்கு ஒரு தேவை, வீட்டுக்குள்ளே போனது ஒரு தேவை, 3 தகவல் இருக்குது அந்த உள்ளே போகிறதுக்கு. அடுத்து வந்து ஒரு தீர்வு இருக்குது. அந்த தீர்வு என்னென்னா, அந்த 3 தகவல்களையும் அலசி ஆராய்ந்து மொட்டை மாடி வழியாக போனால் தான் அப்பா பார்க்க மாட்டார், பின்னாடி போனால் அம்மா பார்த்துருவோம், முன்னாடி வந்து அப்பா பார்த்துருவாரு, நம்ம மொட்டை மாடி வழியாக உள்ளே போயிடலாம் அப்படின்னு ஒரு தீர்வு எடுத்து உள்ளே போகிறாரு அப்படின்றதா இருக்குது. ஸோ இந்த 3 விஷயங்களை சேர்த்து பார்க்கும்போது அதை ஒரு அறிவுன்னு வச்சுக்கலாம். இதுதான் அறிவுன்னு நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி நம்ம பேசுறதுக்கு வசதியாக இந்த தேவை, தகவல், தீர்வு, இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம வந்து அறிவு அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது இந்த 3 விஷயங்களையும் சேர்த்த அறிவு ஒன்று இருக்குல்ல. ஓகே, ஒரு தேவை இருக்குது, ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, தகவல்கள் இருக்குது, 3வதாக ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்த 3ஐயும் வந்து ஒரு மனிதன்கிட்ட இருக்க மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட இருந்தால் எப்படி, அதை தான் வந்து நம்ம வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து எப்படிலாம் பயன்படுத்தலாம்? இப்போ மேடையில் நம்ம வந்து இங்கே பேசுகிறது வந்து ஒரு வழி, மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறது வந்து ஒரு வழி, புத்தகமாக எழுதுவது அப்படிங்கிறது வந்து ஒரு வழி, தொலைக்காட்சியில் மற்றவங்களோட உரையாடி நம்ம சொல்ல வரதை சொல்கிறது ஒரு வழி, ஒரு பட்டிமன்றத்தில் பேசி அதை மற்றவங்களோட ஷேர் பண்ணி ஒரு டிபேட் வழியாக அதை புரிய வைக்கிறது வந்து ஒரு வழி அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயலிகளை வந்து நம்ம இயக்குவதற்கு அல்லது நமக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை கேட்டு வாங்குவதற்கு வந்து ஒரு வழி இருக்குது. டெக்னிக்கலாக அதை வந்துட்டு ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஆர் ப்ராம்ப்டிங். நம்ம வந்து ஒரு செயலிக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். அண்ணா இதை எடுத்து ஓரமாக வைங்க அப்படிங்கிறது ஒரு ப்ராம்ப்ட். இந்த மைக்கு கொஞ்சம் இறக்கி கொடுங்க அப்படிங்கிறது ஒரு ப்ராம்ப்ட். காஃபியில் கொஞ்சம் சக்கரை போட்டு கொடுங்க அப்படிங்கிறது ஒரு ப்ராம்ப்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப எளிமையாக இப்போ நான் சொன்ன இதே லாங்குவேஜில் ஒரு செயற்கை நுண்ணறிவு செயலியோடு நீங்கள் வந்து உரையாட முடியும். அந்த உரையாடலை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு செயலியாக இருந்தாலும் அந்த செயலியை நம்ம பயன்படுத்துவதற்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்துவதற்கு இந்த ப்ராம்ப்ட் என்கிற இந்த விஷயத்தை வந்து சூட்சுமத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப அழகாக படம் வரையலாம், ரொம்ப அழகாக நீங்கள் சாயந்தரத்துக்குள்ளே ஒரு புக் எழுதிடலாம், நாளைக்கு காலையில் ஒரு வீடியோ எடுத்துடலாம், நாளன்னைக்கு நீங்கள் வந்துட்டு அதை பப்ளிஷிங்கோட கொண்டு வந்துடலாம். இட் இஸ் பாசிபிள். ஆக்சுவலாக இந்த ரூம்லேருந்து நீங்கள் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஒரு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஒரு கதையோ கவிதையோ கட்டுரையோ ஏதோ ஒன்று எழுதிட முடியும். அதுக்கு படமும் வரைஞ்சிட முடியும், வீடியோவும் உருவாக்கிட முடியும். ஒரு நரேஷன் யாரோ ஒரு குரலில் அந்த குரலில் வந்து நீங்கள் ஒரு நரேஷன் கூட செஞ்சிட முடியும். எல்லாமே ஒரு மொபைல் ஃபோனில் வி கேன் டூ இட். ஸோ அவ்வளோ எளிமையாக, ரொம்ப எளிதாக அந்த செயலிகள்லாம் வந்து நமக்கு வந்து இப்போ கையில் இருக்குது நமக்கு. செயற்கை நுண்ணறிவு இப்போ தான் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் சொன்ன மாதிரி வந்து நான் ஒரு 85ல் பார்த்துருக்கேன்.
என்னோட அறிவுக்கு எட்டின வரைக்கும் 1950லேருந்தே வந்து செயற்கை நுண்ணறிவுங்கிற இந்த தொழில்நுட்பம் வந்து மக்களை நோக்கி வர துவங்கியிருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம கிட்ட வந்துருச்சு, நம்ம வந்து அதை பயன்படுத்துகிறோம். ஏன் பயன்படுத்துகிறோன்னா, இட் இஸ் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ, ஓப்பன் சோர்ஸாக இருக்குது, இலவசமாக கிடைக்குது, ரொம்ப எளிமையாக கிடைக்குது. நான் வந்து ஒரு சுவிட்ச் போட்டால் எப்படி லைட் எரியும். சரி, முதல்ல மின்சாரம் வந்தப்போ அந்த மின்சாரம் வந்திருக்கு அப்படின்னு வெளி உலகத்தில் தெரியறதுக்கே ஒரு 50 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, தெரிஞ்ச பிறகு அதை பயன்படுத்துறதுக்கு இன்னும் 50 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மின்சாரத்தை பார்த்து ஒரு பயம். சில கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்தேன். அந்த கார்ட்டூனில் வந்து என்னென்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, இதையா நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு வரி இருக்குது. படத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஒயரில் சிக்கிட்டு மனுஷங்களாம் செத்து தொங்கிட்டு இருக்காங்க. அப்போது மின்சாரத்தை வந்து முதல்ல நம்ம பார்த்து பயந்தோம் அப்படிங்கிறது தான் உண்மை, அதை பயன்படுத்தாமல் தவிர்த்தோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனக்கூடிய இந்த விஷயமும் வந்து இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமா இருந்து ரொம்ப இலகுவாகி பயம் விலகி நம்ம எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண எளிமையான ஒரு செயலி வடிவத்தில் நம்ம எல்லாருக்கும் ஃபோனில் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஓகே, ஸோ இந்த ப்ராம்ப்ட்ன்றது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்கணும். நீங்கள் இந்த ப்ராம்ப்ட் இல்லாமல் நான் எதையும் செய்ய முடியாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம முதல்ல ஒரு குறள் பார்த்தோம் இல்லையா, ஒரு செயலி எழுதிய குறள். அதை வந்து எந்த செயலியை வச்சு எழுதலாம் அப்படின்னு முதல்ல யோசித்தப்போ, இப்போ திருக்குறள் ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு. அந்த ஏஐ தான் முதல்ல நான் தேர்ந்தெடுத்தேன். அந்த ஏஐயை போயிட்டு அதை சொந்தமாக ஒரு குறள் எழுத சொல்லலாமா அப்படின்னு முயற்சி பண்ணேன் நான். ஸோ முதல்ல அதுக்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா, திருக்குறளில் நவீன தொழில்நுட்பங்கள் பற்றி ஏதேனும் குறள்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கு. குறள் என்பது ஒரு பழமையான நூல், அதில் வந்து நேரடியாக டெக்னாலஜி பற்றி குறிப்புகள் இல்லைனாலும் அரசியல் அறிவியல் அப்படின்றத பற்றி சில தகவல்கள் இருக்குது, ஆனால் நேரடியாக அது காண்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து அதை விடுறதுக்கு மனசில், எப்படியாவது ஒரு குறள் எழுத வச்சிடணும் அப்படின்ட்டு ஐ அட்டெம்ப்டட் அகைன். வாட் இஸ் நெக்ஸ்ட்? அப்போது என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி நல்லது, தொழில்நுட்பங்களை பற்றி பேசும்போது மேற்கோள் காட்டுறதுக்கு ஏதாவது குறள்கள் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்போது இதே தான் நேரடியான தகவல் இல்லை, ஆனால் சில அதுக்கான முயற்சிகளை வந்து நம்ம வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு எனக்கு வந்து சொல்லிச்சு. சொல்லிவிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, 2 குறள்களை கொடுத்தது. குறள் நம்பர் குறள் எண் 671 674 அப்படின்னு 2 குறள்கள் கொடுத்தது. இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்றதுக்கு விளக்கமும் கொடுத்தது. நீங்கள் வந்து அதை சரியாக பயன்படுத்திங்கன்னா, எந்த திட்டமாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக்கணும், சரியாக அதை வந்து அதை பயன்படுத்த எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குறளில் இருக்குது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தது. அதுவும் எனக்கு போதலை. ஏன்னா நமக்கு வேண்டியது என்ன, ஒரு குறள் அதை எழுதணும் அப்படின்றதால. கோ டு த நெக்ஸ்ட் திங் ப்ளீஸ். ஸோ அப்போ நேரடியாக கேட்டேன். இப்போ அந்த குழந்தைய போய்ட்டு நீங்கள் வந்து மருந்து சாப்பிட்டேன்னா சாப்பிடாதில்ல, நம்ம அங்கே பாரு இங்கே பாரு அப்படி ஏமாற்றி கடைசியில் வந்து வாயில் அப்படி மருந்தை திணிப்போம். அந்த மாதிரி அதோட வாயில் வந்து திணிச்சேன். உன்னால் திருவள்ளுவர் எழுதியதை போல் புதிதாக குறள்கள் எழுத இயலுமா அப்படின்னு நேரடியாகவே நான் அதை கேட்டேன். நான் அது என்ன பண்ணிச்சு, மன்னிக்கும், சாரி, ஐம் சாரி, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே, நான் வந்து குறள்களை கண்டறியக்கூடிய ஒரு செயலி அல்லது விளக்கம் தரக்கூடிய ஒரு செயலி, அதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு அது வந்து சொல்லிடுச்சு. அடுத்தது போங்க. ஸோ ஐ வாஸ் லிட்டில் டிசப்பாயிண்டட். என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் நான். சரி என்ன பண்ணேன், நானே குறள் மாதிரி ஒன்று எழுதி, அது மேலே இருக்கு பாருங்கள், கற்க செயற்கையை கற்றவை புரிந்த பின் செய்க தேவைக்கு தக அப்படின்னு நானே குறள் மாதிரி ஒன்று எழுதி, இதை போல் நீயே எழுதலாமே அப்படி அதை தாஜா பண்ணேன் நான். ஓகே, அது சொல்லிச்சு. அப்பயும் அது வரல, மன்னிக்கணும், ரொம்ப சாரி, எனக்கு வந்து புதுசாக எழுதக்கூடிய திறன் இருக்குது, ஆனாலும் என்னோட வேலை வந்து குறளுக்கு வந்து விளக்கம் சொல்கிறதும் பொருள் சொல்கிறதும் தான். நீங்கள் ஏதாவது குறள் கேட்டால் அதை எடுத்து காட்டுறது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சாரி சொல்லிடுச்சு. நான் இன்னும் போய் கெஞ்சினேன் அதை, எனக்காக ஒரே ஒரு தடவை எழுதினேன், ஐ பி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்கிறேன். அப்போயும் அதை நான் சொல்லி மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு போடான்னு சொல்லலை, அப்படி பொலைட்டாக சொல்லிடுச்சு. ஓகே, அடுத்தது சரி, திருக்குறள்.ஏஐ அது வந்து நம்ம பதில் கொடுக்கல அப்படின்னோட ஐ வென்ட் டு கூகுளில் போய்ட்டு ஜெமினி ஏஐயை எடுத்தேன். நான் அது கூட டெய்லி பேசுவேன், அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, திருக்குறள் ஏஐ பதில் சொல்லனாலும் இவன் சொல்லிடுவான் நமக்கு அப்படின்னு. அதை இவள்னு கூட வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஓகே,
நேராக அதுக்கிட்ட போயிட்டு திருவள்ளுவர் பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னோடனே, ஆம் எனக்கு திருவள்ளுவர் பற்றி தெரியும் அப்படின்னு அவரை பற்றி பக்கம் பக்கமாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தது. அதில் ஒரு பேராவை மட்டும் எடுத்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் நான். ஸோ எடுத்தோன்னே எனக்கு வந்து அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ எனக்கு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இது சொல்லிடும் நமக்கு அப்படின்னு. அப்போ என்ன பண்ணேன், அதுக்கிட்ட சொன்ன அதே குரல், நான் எழுதின குரல் மாதிரியான குரல், அதை அதுக்கிட்ட சொன்னேன். சொல்லிவிட்டு இதே போல் ஒரு குரலை எழுத முடியுமா அப்படின்னு கேட்டேன். சரி, ஜென்ரலாக வந்து ஸ்கூலில் பசங்கள்லாம் அப்படி தானே பண்ணுவாங்க. ஓகே, நம்ம வந்து எதையாவது செய்யணும் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி செய்ய அப்படின்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் தைரியம் வரும், அதை செய்வாங்க இல்லையா. அது வந்து செஞ்சு கொடுக்கல எனக்கு ஜெமினி அந்த திருக்குறள் ஏஐ. ஆனால் அந்த ஜெமினி வந்து கொஞ்சம் செய்யும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுவும் என்ன பண்ணிடுச்சு, நான் வந்து ஒரு மொழித்திறன் மாடல். ஓகே, எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது அப்படின்னு அகைன் இதுவும் டினை பண்ணிடுச்சு. ஆனாலும் எனக்கு விடுறது மனசு இல்லைன்னா டெய்லியும் அது கூட பேசிட்டு அதை எப்படி எனக்கு நோ சொல்லலாம் அப்படின்னு. ஓகே, முயற்சி செஞ்சு பாரு அப்படின்னு நான். சரி அப்படி கொஞ்சம் இறங்கி வந்தது. உங்களுக்கு உதவுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது எல்லாமே ப்ராம்ப்ட். ஓகே, இது எல்லாமே ப்ராம்ப்ட். ஐம் ப்ராம்ப்டிங் தட் ஆப். அடுத்தது போகலாம். ஸோ உங்களுக்கு நான் உதவ தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே நான் கொஞ்சம் வேறமாக வந்து ஸ்ட்ரைட்டாக குரல் எழுதுன்னு சொல்லாமல் செயற்கை நுண்ணறிவை பற்றி எழுது அப்படின்னு. உடனே அது சில பேராக்கள் எழுதுது. அது மனிதன் அறிவாற்றல் திறன்களை கணினிகள் மற்றும் இயந்திரங்களில் செய்யும் ஒரு துறையாகும் அப்படின்னு கொஞ்சம் விளக்கம்லாம் எனக்கு கொடுத்தது. ஓகே, எந்த சப்ஜெக்டை பற்றி குரல் எழுதுணுமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு இது வந்துடுச்சு. அதை நோக்கி கூட்டிகிட்டு வந்துட்டோம். கரெக்டாக ப்ராம்ப்டிங், நம்ம ப்ராம்ப்ட் வந்து வேலை செய்யுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அடுத்தது போனேன். அங்கே போனவுடனே ஸ்ட்ரைட்டாக கேள்விக்கு வந்துட்டேன். செயற்கை நுண்ணறிவு பற்றி குரல் வடிவில் எழுது அப்படின்னோடனே, அந்த கண்ணிய நுண்ணறிவு கருவியாகும் கருத்தறிந்து கையாளுவர் கைமண் அப்படின்னு குரலை வந்து அதை எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம முதல்ல பார்த்த அந்த திருக்குறளை வந்து இப்படித்தான் செயலிகள் கிட்ட பேசி வேலை வாங்கி நான் கொண்டு வந்தேன் நான். நீங்களும் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ட்ரை பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச குரல் எழுதலாம், நாலடியார் எழுதலாம், என்னொன்னே தான் நீங்கள் உங்கள் இஷ்டம். ஓகே, அந்த செயலை நீங்கள் எப்படி வேலை வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அது இருக்குது. அடுத்தது சரி, இப்போது நான் முதல்ல சொன்னது தான், இப்படி செயலிகள் கூட நீங்கள் வந்து பேசுறது, கேள்வி கேட்கறது, கெஞ்சுறது, கதறது, இது எல்லாமே வந்து ப்ராம்ப்ட்னு தான் நீங்கள் சொல்லணும் நம்ம. ஓகே, நீங்கள் அது கூட எப்படி உரையாடுறீங்கிறது உங்களுடைய திறனை பொறுத்து. ஓகே, நீங்கள் எப்படி உரையாடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாறிடுது. ஆக்சுவலி இட் வில் பிகம் யுவர் ஃப்ரெண்ட். ரொம்ப சொல்லப்போனால் உங்களோட அடிமையாக மாறிடும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும். நான் டீ குடிச்சிட்டு வரேன், காஃபி குடிச்சிட்டு வரலாம் போகவே போகாது. இட் வில் நெவர் சே ஸ்டாப், போதும் அப்புறம் அப்படின்லாம் எதுவுமே சொல்லாது. நம்ம எவ்வளோ கேட்டாலும் அவ்வளோத்துக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம ப்ராம்ப்ட் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதில் வந்து நம்ம வல்லுநராக இருக்கணும். ஓகே, அடுத்தது. ஸோ இப்போது அந்த படங்கள் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த படத்துக்கு என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தேன் அப்படின்றது கீழே கொடுத்துருக்கேன் நான். ஓகே, ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கேன் நான். இப்போ நம்ம வந்து முதல்ல பார்த்த அந்த ரெண்டுமே வந்து தமிழ்லேயே நம்ம அதுக்கிட்ட ப்ராம்ப்ட் கொடுத்தோம். இப்போ வந்து இதில் படங்களை வரைகிறதுக்கு ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கேன். தமிழில் கொடுத்தாலும் வரும், இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக தமிழ்லையும் கொடுக்கலான்னு, குரலை உருவாக்குறதுக்கு தமிழ்லையும், படங்களை உருவாக்குறதுக்கு ஆங்கிலத்திலையும் நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இமேஜின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஸ் அ கிளே, ஒரு களிமண்ணாக நினச்சிக்கோ. ஓகே, சிம்பாலிக்கலி கிரியேட் குட் அண்ட் பேட் யூஸிங் தி ஏஐ கிளே அப்படின்னு கொடுத்தோன்னே அது ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அந்த 4 படத்தையும் எனக்கு வந்து அது கொடுத்தது அது. ஓகே, ஸோ இதுவும் ப்ராம்ப்ட் தான். நம்ம முதல்ல அந்த ஏஐ கூட பேசுனதும் ப்ராம்ப்ட் தான், இதுவும் ப்ராம்ப்ட் தான். ஸோ பொதுவாக நான் இந்த மாதிரி ப்ராம்ப்ட்டுகளை பயன்படுத்தி தான் படங்களை வந்து உருவாக்குறேன். படங்களை உருவாக்குறதுக்கு மேக்ஸிமம் நான் வந்து ஆங்கிலத்தை தான் பயன்படுத்துகிறேன். தமிழ்லேயும் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி ரொம்ப கெஞ்ச வேண்டியது அதுக்கிட்ட, அப்புறம் தான் ஃபைனலாக வரும். ஆனால் நம்ம எல்லாரும் தொடர்ந்து கெஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் ஆங்கிலத்துக்குனையாக அது தமிழ்லேயே நம்மளோட உரையாடும், பேசும், படம் வரையும், வீடியோலாம் உருவாக்கி தரும். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இது வந்து நான் உருவாக்கிய சில படங்களுடைய தொகுப்பு. இது வந்து திருப்பாவை தொடர்பாக நான் வரைந்த படங்கள் இது. அடுத்தது போகலாம். ஸோ இந்த படத்தில் நீங்கள் வந்து வெரைட்டிஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். சிலதெல்லாம் அப்படியே ரொம்ப ஃபேண்டஸியாக இருக்கும், சில வந்து அப்படியே ஒரு ஓவியத்தோட பாணியில் இருக்கும், சிலது வந்து யாரோ ஒரு முகத்தை மட்டும் காமிக்கிற மாதிரி இருக்கும், சில பேர் நடந்து போகிறத காமிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஊரை காமிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கலாம். ஓகே, அது வந்து ஒன்று
ஓவியமாக இருக்கும். அது ஓவியத்தில் பல வகை இருக்குது. வாட்டர் கலர் இருக்குது, ஆயில் பெயிண்டிங் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி நமக்கு வந்து உங்களுடைய விருப்பம் என்னவோ தேவை என்னையோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை கிரியேட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இது எல்லாமே அந்த ஏஐ பயன்படுத்தினது தான். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் உங்கள் வசதிக்காக பிங் எனக்கூடிய எந்த ஆப்? ஜெமினி இல்லை, டாலி. ஓகே, டாலி மைக்ரோசாஃப்டில் இருக்குது. அதில் தான் நான் இது எல்லாமே கிரியேட் பண்ணேன். ஸோ இது எல்லாமே அதில் கிரியேட் பண்ணுறது தான். ஓகே, சரி, ஒரு குட் ப்ராம்ப்ட்ன்றது எப்படி இருக்கணும்? அடுத்தது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எ யங் உமன் சிட்டிங் ஆன் அ வுடன் பெஞ்ச் இன் அ சன்லிட் பார்க் அப்படின்னு இருக்குது. எனக்கு தேவை வந்து என்னென்னா, ஒரு நல்ல இளம் வெயில் அடிக்கிற ஒரு பூங்காவில் ஒரு இளம் பெண் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு. என் மனசில் ஒரு அழகிய தமிழ் பெண் இருக்கா. ஓகே, பக்கத்து வீட்டு பெண் வச்சுக்கிங்களேன், அழகிய தமிழ் பெண். ஸோ அவள் வந்து ஒரு பார்க்கில் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து விஷுவல் பண்ணுறேன் நான். அப்போ நான் அது போயிட்டு அந்த ஆப் கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பெண் வேணும் அப்படின்னு சொன்னோடனே அது இந்த இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இட் இஸ் பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்குது. நான் கேட்ட அந்த அஸ்தட்டிக்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஆனால் அது வந்து தமிழ் முகமாக இல்லை. ஓகே, ஒரு புகைப்படம் மாதிரி நான் கேட்குறேன். அந்த புகைப்படம் மாதிரியே இல்லை. அது என்னவோ மாதிரி இருக்குது, ஒரு படம் மாதிரி இருக்குது, ஆனால் புகைப்படம் மாதிரி இல்லை. அடுத்தது போகலாம். ஸோ அப்போ அது புகைப்படமாக வேணும்னா என்ன அப்படின்னா, ஒரு புகைப்பட கருவியை வந்து நான் அதுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஓகே, அல்ட்ரா ரியலிஸ்டிக் ஃபோட்டோகிராஃப் வித் அப்படின்னு ஒரு கேமரா பேரையே கொடுக்குறேன் நான். சோனி ஆல்ஃபா 7 III அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு டிஜிட்டல் கேமரா. அது வழியாக நீங்கள் புகைப்படங்களை ரொம்ப அழகாக எடுக்கலாம். அந்த கேமராவில் எடுத்த ஒரு புகைப்படம் போல் அந்த பெண் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அதில் என்ன லென்ஸ் இருக்கணும்? 85 mm லென்ஸ் போட்டால் எப்படி இருப்பான் அந்த பொண்ணு, அந்த லென்ஸ் போட்டு நீ பண்ணு அப்படின்னு. அப்புறம் அப்பர்ச்சர் கேமரா பயன்படுத்துறது இருந்தால் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒளியை உள்ளே விடலாம், உள்ள கேமராக்குள்ளே அனுமதிக்கலாம், அதை தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த அப்பர்ச்சர்ன்ற அளவு. ஸோ ஒரு கேமராமேன் போல் நான் வந்து அந்த ஆப் கிட்ட சொல்கிறேன், இந்த கேமரா வழியாக, இந்த லென்ஸ் வழியாக, இந்த அப்பர்ச்சரில் அந்த பொண்ணை ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருப்பா அப்படின்றது எனக்கு வந்து உருவாக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக சில தகவல் தரேன். பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி பார்த்தா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்றதால அது கிட்ட சொல்கிறேன். அப்படி சொன்னவொன்னே அந்த புகைப்படத்தை வந்து அது எனக்கு உருவாக்கி கொடுக்குது. ஆனால் இப்பவும் வந்து அவள் என்னுடைய பக்கத்து வீட்டு பெண் போல் இல்லை, தமிழ் முகம் இல்லை. அடுத்தது, ஸோ இப்போ வந்து ஒரு தமிழ் முகம் வந்துருக்கு. ஸோ அதே ப்ராம்ப்ட் தான் ஐ ஜஸ்ட் ஆடட் 2 words, தமிழ் உமன் அப்படின்னு மட்டும் ஒன்று ஆட் பண்ணிட்டேன் நான். ஸோ அதே ப்ராம்ப்ட், அதே கேமரா இருக்குது, அதே லென்ஸ் இருக்குது, அதே அப்பர்ச்சர் இருக்குது, அதே செட்டிங் கேட்குறேன். ஆனால் கூட வந்து அடிஷ்னலாக ஒரு வார்த்தையை சேர்த்துருக்கேன், தமிழ் உமன் அப்படின்னு சொன்னோடனே கிட்டத்தட்ட தமிழ் உமன் வந்துட்டாங்க. ஆனால் என் மனசில் இருக்க தமிழ் பெண் வந்து எப்படி இருக்கா அப்படின்னா, அழகாக புடவை கட்டிகிட்டு இருக்கா. இவன் புடவை கட்டிட்டுல மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்கா. அப்போது ஸோ அப்போது நான் அதையும் சொல்லணும்ல, அதுக்கிட்ட சொல்லியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட், ஸோ சேம் தமிழ் உமன் சிட்டிங் அண்ட் உடன் பெஞ்ச் வேரிங் சாரி அப்படின்னு சொல்லிட்டேன் நான். சொன்னதுக்கப்புறம் அதே பொண்ணு இப்போ சாரி கட்டிட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ அப்போ அந்த ப்ராம்ப்டில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு டீட்டெயில் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய படங்கள் வந்து நீங்கள் கேட்கும் விதமாக உருவாகி வந்து கொண்டே இருக்கணும் கிட்ட. அதான் வந்து இதில் முக்கியமான விஷயம். ஸோ எ குட் ப்ராம்ப்ட் இஸ் லைக் திஸ். நீங்கள் ஒரு வரியில் கொடுத்தா கூட வரும். ஓகே, ஒரு வரி கொடுத்தா கூட வரும். ஆனால் நீங்கள் கேட்டது வருமா தெரியும், அதுவாக ஒன்று கொடுக்கும். இந்த கடையெல்லாம் போயிட்டு முன்னாள் சின்ன வயசில் கடைக்கு போயிட்டு வரும்போது அண்ணாச்சி கடைக்கு கொசுறு கொடுப்பாங்க. அவர் கைக்கு என்ன வருதோ அதான். அந்த மாதிரி வந்து நீ எதுவும் கேட்கலாம், அது பாட்டு கொசுறு மாதிரி ஒன்று தரும் உங்களுக்கு. உங்களுக்கு டீட்டெயிலாக வேணால் நீங்கள் வந்து உங்கள் ப்ராம்ப்ட் வந்து டீட்டெயில் பண்ணணும். நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய படங்கள் வந்து வரும். இன்னும் நீங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணலாம். இன்னும் டீட்டெயிலாக புடவை எந்த கலரில் இருக்கணும், அது என்ன மெட்டீரியல், பட்டு புடவையா அப்படிலாம் கூட நீங்கள் டீட்டெயில் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வரும். நெக்ஸ்ட், சரி, இதை வந்து நம்ம வந்து பப்ளிஷர்ஸ் பயன்படுத்தினா எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான் அந்த விஷயம். பப்ளிஷருக்கு என்ன தேவைகள் இருக்கும்? ஒரு கதை இருந்ததுன்னா அந்த கதைக்கு வந்து ஒரு படம் தேவைப்படும். ஓகே, சம்டைம்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் இமேஜஸ். ஒரு அறையில் இருந்தாங்க, அப்புறம் அந்த அறையிலேருந்து ஹாலுக்கு வந்தாங்க, ஹால்லேருந்து வெளியில் போனாங்க, வெளியிலேருந்து பஸ்ஸில் ஏறி இப்படி போனாங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீக்வன்ஸ்க்கான அத்தனை படங்களையும் வந்து ஒரு பப்ளிஷர் இல்லை ரைட்டர் வந்து அதில் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சில தேவைகள் வந்து படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பப்ளிஷருக்கும் ரைட்டருக்கும் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும்.
அதை தவிர வேறு என்ன இருக்கும்? எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். புத்தகத்துக்கு உள்ளடத்துக்கு தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கிட்டோம். ஒரு ரேப்பர், அந்த ரேப்பர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து உருவாக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து இப்போ பார்த்த அதே செயலியை பயன்படுத்தி நம்மளால் உருவாக்க முடியும். அது பத்தலைன்னா அடிஷ்னலாக வேறு சில செயலிகளை கூடவே பயன்படுத்தி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இரண்டோடைய பவரையும் பயன்படுத்தி நம்மளால் வந்து நமக்கு வேண்டிய விஷயங்களை ஒரு பப்ளிஷராக ரைட்டராக செஞ்சுக்க முடியும். அடுத்தது, ஸோ இதில் வந்து ஏஐ ஃபார் பப்ளிஷர்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த 5 விஷயங்களை வந்து நம்ம குயிக்காக பார்த்தலாம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து கண்டென்ட் கிரியேஷன். கண்டென்ட்றது வந்து இஃப் இட் இஸ் அ நான் ஃபிக்ஷன், அதுக்கேற்ற கண்டென்ட்டை வந்து ஏஐயை பயன்படுத்தி அப்படி பண்ணுவது. ரைட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இங்கே எல்லாம் ரைட்டர்ஸ் தான், எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்கீங்க. உங்களுக்கு கேட்டால் எழுதி கொடுத்துருவீங்க. உங்களால் முடியாதப்போ பண்ண முடியுமா அப்படின்னா ஏஐ வந்து அதுக்கு உதவ தயாராக இருக்குது. கண்டென்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்குது. கண்டென்ட் அப்படின்னு சொல்லும்போது எழுத்தும் கண்டென்ட்டு தான், படமும் கண்டென்ட்டு தான். ரெண்டுமே வந்து அதை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஒரு புத்தகத்துக்கு தேவையானது. ரெண்டு வந்து கண்டென்ட் எவாலுவேஷன். ஓகே, அது நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்குறது அதே ஒரு செயலியை பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு புத்தகத்தை கூப்பிட்டு வரீங்க, ஒரு எடிட்டர் கொடுப்போம்ல, இல்லை சப் எடிட்டர் கொடுப்போம்ல, ப்ரூஃப் எடிட்டர் கொடுத்து சரியாக இருக்குன்னு செக் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி செக் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அதுலேயே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, கண்டென்ட் எவாலுவேஷன், கண்டென்ட் எடிட்டிங், ஃபேக்ட் செக்கிங். அது இப்போ வந்து செயலியே எழுதிருந்தாலும் அதோடைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ முதல்ல ஒரு குறள் வந்தது, குறளை பற்றி முழுக்க தெரியாதவங்க அதை ஒரு குறள் நம்பிடுவாங்கள்ல, அப்போ அதை செக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதையும் வந்து ஒரு செயலியை வச்சு நம்மளால் வந்து பார்க்க முடியும் நம்மளால். அடுத்து ஒரு கண்டென்ட் வந்து தமிழ்லையோ இல்லை ஆங்கிலத்திலோ வேறு மொழியில் இருக்குது, அதை வேறொரு மொழிக்கு மாற்றணும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் அண்ட் லோக்கலைசேஷன், அது பாசிபிள். அது அடுத்தது ஃபோர்காஸ்ட் எஸ் கண்டென்ட் சக்ஸஸ். அல்டிமேட்டாக ஒரு பப்ளிஷருக்கு வந்து என்ன வேணும்? இந்த மாதிரி ஒரு புத்தகம் வெளியிட்டால் அது விற்குமா, பரவலாக மக்களை போய் சேருமா அப்படிங்கிறத வந்து முதல்லையே புத்தகத்தை வெளியிடுறதுக்கு முன்னாடியே அந்த கண்டென்ட்டை ரைட்டரோ இல்லை வேற ஒரு படைப்பாளியை கொண்டு வரும்போது அவங்களோட பேசி அந்த கண்டென்ட்டோட உள்ளடக்கத்தை எடுத்து ஒரு செயலி வழியாக மார்க்கெட்டில் இதுக்கான தேவை இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்மளால் கணிக்க முடியும். அதுக்கான அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ சுருக்கமாக இந்த 5 டாபிக் வந்து இதில் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும். அடுத்தது, ஸோ இப்போ ரேப்பர் டிசைன் அப்படின்னு வந்தோம். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு படம் பார்த்தோம் பாருங்கள், சாரி கட்டிட்டு ஒரு பொண்ணு உருவாக்கணும். அந்த பொண்ணையை வந்து ரேப்பரில் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு மேலே மரம் எப்படி இருக்கு பாருங்கள், அது அவ்வளோதான் இருக்குது நம்ம கிரியேட் பண்ண ஒரிஜினலாக. அதே படத்தோடைய எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தட் பெஞ்ச், அந்த பெஞ்சுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் அது வரைஞ்சி கொடுத்துருக்கு. மேலே வந்து மரங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கு. தரையில் வந்து சில பூக்கள், அந்த இலை உதிர்வு இதெல்லாம் வந்து அதில் வந்திருக்கு. அதில் ஸோ ஏற்கனவே வரைந்த ஒரு படத்தை வந்து உங்கள் ரேப்பர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அகலப்படுத்திக்கலாம், வைரப்படுத்திக்கலாம், சுருக்கிக்கலாம், வெட்டிக்கலாம், ஒட்டிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள். ஸோ முதல்ல நம்ம பார்த்தது டெக்ஸ்ட் டு இமேஜ். நம்ம வந்து ஒரு கட்டளை கொடுத்தோம், அந்த கட்டளைக்கு ஏற்ற மாதிரி படம் வரைஞ்சி கொடுத்தது. இப்போ நான் ஒரு படத்தையே கொடுத்தேன், அந்த படத்துலேருந்து இன்னொரு படத்தை வரைஞ்சி கொடுத்தேன். ஓகே, அதில் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்றத நீங்கள் வந்து அது கேட்டு வாங்க முடியும். ஸோ ஒரு பப்ளிஷருக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஏற்கனவே இருக்குது, ஆனால் அது பப்ளிஷிங்க்கு பத்தலை, அதனுடைய ரெசல்யூஷன் பத்தலை அப்படின்னா அதை அப்ஸ்கேல் பண்ணலாம். ஓகே, அது நல்லா அப்ஸ்கேல் பண்ணி ஹை ரெசல்யூஷனாக மாற்றிக்க முடியும். அந்த படத்தில் ஒரு பாதி கிழிஞ்சு போயிருக்கு அப்படின்னா அது இன்னொரு பாதியை அது வழியாக உருவாக்க முடியும். ஸோ எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனால் பின்னணி வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குன்னா தட் ஆல்சோ கேன் பி கிரியேட்டட். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு செயற்கை நுண்ணறிவுகள் வழியாக நம்ம வந்து ஒரு பப்ளிஷர் வந்து பயன்படுத்திக்க முடியும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த படம் எந்த மாதிரி இருக்கணும்? நமக்குள்ள ஓவியர்கள்லாம் இங்கே இருக்காங்க. நாங்கள் கல்லூரி படித்த காலத்தில் ஜெயராஜ் வந்து ரொம்ப பாப்புலர். அப்புறம் மாருதியை வந்து நான் ரொம்ப ரசித்தேன். இப்போ ஷியாம் நல்லா வரைகிறாரு, ட்ராஸ்கி மருது எனக்கு பிடிக்கும். ஓகே, இந்த மாதிரி பல ஓவியர்கள் மாசே இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி பல ஓவியர்கள் இருக்காங்க. ஸோ அது ஒரு சாய்ஸ். ரைட்டர் வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஓவியம் வேணும் அப்படின்னு கேட்கும், ஒரு பெண் வேணும்னு கேட்கும்போது அந்த பெண் வந்து எந்த ஓவியர் வரைந்தது போல் வேணும் அப்படின்றத நம்மளால் வந்து தீர்மானிக்க முடியும். ஸோ இதில் வந்து நான் வந்து ஓவியர் மாருதி அப்படின்னு கேட்டிருக்கேன் நான், ஆனால் மாருதி மாதிரி எனக்கு கொடுக்கல. ஓகே, ஏன்னா அது முதல்ல புரியல. ஓகே, ஸோ நான் இருந்தாலும் அந்த படம் அழகாக இருக்குன்றதால நான் இங்கே வச்சுருக்கேன். அடுத்தது வாங்க. நெக்ஸ்ட், அந்த படத்தில் ஓரளவுக்கு மாருதியுடைய படங்கள் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த லெஃப்ட் சைடில் வந்து ஓரளவுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு படம் வரையும்பொழுது
வெறும் சும்மா படம் அப்படின்னு கேட்கலாம், அல்லது எந்த ஓவியர் போல் அந்த படம் இருக்கணும், வரைந்தது போல் அந்த படம் இருக்கணும் அப்படின்றது நீங்கள் வந்து கேட்டு வாங்கலாம். அது ஒரு படமாக இல்லை, ஐ நீட் அ சீக்வன்ஸ், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இமேஜஸாகவும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டு வாங்க முடியாது அதை. ஸோ அது எதுக்குமே நீங்கள் ரொம்ப மெனக்கட வேணாம். நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு வாரம் அது கூட உரையாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு உங்கள் வழிக்கு அது வந்துடும். இதுதான் சீக்வன்ஸ், இமேஜ் சீக்வன்சஸ். அடுத்தது இப்போது அதெல்லாம் முடிச்சப்புறம், படம்லாம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி திரும்ப போய் பேசுவோம் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தியா போய் கேட்டேன் நான், மனுஷபுத்திரனை நீ அறிவாயா அப்படின்னு, எனக்கு தெரியும் அப்படின்னு அவரை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்தது. ஓகே, நிறையா கொடுத்து பக்கம் பக்கமாக கொடுத்தது சார் உங்களை பற்றி, அதில் சுருக்கமாக போட்டிருக்கேன் நான். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட். அவருடைய எழுத்து நடையில் உன்னால் எழுத முடியுமா அப்படி கேட்டேன் நான். ஓரளவுக்கு முடியும் அப்படின்னு ரொம்ப மனசாட்சியெல்லாம் தூரம் வைக்காம, எஸ் ஓரளவுக்கு என்னால் முடியும். என்ன, அவரோட எழுத்து நடை வந்து அது பாராட்டுவார் சொல்லிச்சு. எழுத்து நடை ரொம்ப எளிமையானது, நேரடியானது மற்றும் உணர்ச்சி பூர்வமானது. ஐ அக்ரி. ஓகே, அவர் தன்னுடைய எழுத்துக்களில் சமூக சமத்துவம், நீதி மற்றும் மனிதநேயம் போன்ற கருத்துக்களை வலியுறுத்துவார் அப்படிங்கிறது அந்த செயலி தான் சொல்லிச்சு. ஒரு எழுத்து கூட என்னோட கிடையாது. ஸோ அவருடைய எழுத்து நடையில் நான் எழுத முயற்சி செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு விஷயாச்சு. உடுமா நான் வந்து எழுது அப்படின்னு. அவருடைய பாணியில் ஒரு காதல் கவிதை எழுது அப்படின்னு. ஸோ உன் விழிகளில் என் உலகம், உன் புன்னகையில் என் மகிழ்ச்சி, உன் பேச்சில் என் இசை, உன் அன்பில் என் வாழ்க்கை, நீ இல்லாமல் என்னால் முடியாது, நீ என் மூச்சு, என் துடிப்பு, நீ என் இதய துடிப்பு, நான் என் ஆண்மை, எல்லாமே நீ தான் அப்படின்னு அது முடிச்சது. தொடர்ந்தது, அது நிறையா வந்தது. அதில் கொஞ்சம் உன்னை காதலிப்பதில் தவறென்ன, உன்னை கனவு காண்பதில் தவறென்ன, உன்னை நினைத்து இயங்குவதில் தவறென்ன, உன்னை என் சொந்தமாக்க விரும்புகிறேன், அதில் தவறென்ன, நீ எனக்கு காதலி, என் தோழி, என் தாய், என் சகோதரி, நீ எனக்கு எல்லாமே, உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன், உன்னை விட்டு நான் எப்படி வாழ்வேன். ஆக்சுவலாக அது கீழே வந்து தேதி போட்டு டைம் போடல, அதையும் போட்டுதான் 100%. ஆமாம், கேட்ச போயிடுச்சு. ஆமாம் 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 உள்வாங்கியிருக்கு. ஆமாம், ஓகே. சரி, ஓகே. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இது வந்து அந்த செயலியோடைய சக்ஸஸ். ஆத்தரே ஒத்துக்கிட்டாரு. என்ன கரெக்டு. அதான் பியூட்டி. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஆமாம். ஸோ இப்போ இதுதான் அதில் முக்கியமானது. ஓகே, இங்கே ரைட்டரே இருக்காரு, அவரை மாதிரி ஒன்று எழுதி நான் தாண்டா மனுஷபுத்திரன்னு கீழே போட்டுருச்சு வச்சுங்களேன், நம்மளை நம்பிடுவான். ஓகே, அது கீழே அது தேதியோட போட்டுருச்சு வச்சுக்கோங்க, 100% நம்ம. ஸோ அப்போது இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் என்னென்னலாம் வரும் பப்ளிஷர்ஸ்க்கு, ரைட்டர்ஸ்க்கு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் அதில். ஸோ ஒன்று வந்து ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட், முழுக்க ஏஐ எழுதுது. மனுஷபுத்திரன் மாதிரியான நிஜ படைப்பாளிகள் இல்லாமல் ஒரு மாயை எங்கேயோ ஒன்று ஒரு செயலி வந்து ஒரு ஃபோன் வழியாக உங்களை எழுதி கொடுக்குமான்னு கேட்டால் அது வந்து 100% ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட் இஸ் பாசிபிள். தென் ஏஐ அசிஸ்டட் கண்டென்ட். ஓகே, ஏஐ வந்து கூட உதவுது உங்களுக்கு. முழுக்க ஏஐ எழுதலை, ஆனால் ஏஐ வந்து உதவுது. மூணாவதா ஏஐ ரிலேட்டட் அதர் இஷ்யூஸ், கண்டென்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ். வாங்க அடுத்தது வாங்க, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, ஸோ இதில் வந்து முக்கியமானது என்னென்னா காப்பிரைட் ஓனர்ஷிப். ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது முழுக்க ஏஐ எழுதுது அப்படின்னு நீங்கள் அனுமானித்து நீங்கள் எழுதுனீங்கன்னா, கண்ணு முன்னாடி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், என்னுடைய மொழி நடைய உள்வாங்கி அது வந்து எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி யாருடைய மொழி நடை வந்து அதனுடைய சொந்தம் கிடையாதுல்ல, அந்த ஆப்புக்கு அது சொந்தம் கிடையாது, அந்த ஆப்பை உருவாக்குன ப்ரோக்ராமருக்கு அது சொந்தம் கிடையாது, அதை பயன்படுத்துகிற நமக்கும் சொந்தம் கிடையாது.
அப்படி இருக்கும்போது அதில் அது வழியாக உருவாகிற படைப்பு மட்டும் எப்படி நமக்கு சொந்தமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது நமக்கு. ஸோ அப்போது 100% ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட்டில் வந்துட்டு காப்பிரைட் ஓனர்ஷிப் வருது, பிரச்சனை வருது, ஒரிஜினாலிட்டியும் க்ரியேட்டிவிட்டியும் கேள்விக்குள்ளாகுது. மற்ற விஷயங்கள் அது தொடர்பான லீகல் விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையாக வந்து மாறுது நமக்கு. ஸோ இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக பப்ளிஷர்ஸ் ஷுட் அட்டன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட் வராமல் இருக்கலாம், ஆனால் வெகு விரைவில் அது வந்து வரத்தான் போகுது. அப்படி வரும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம சந்திப்போம். அடுத்தது ஏஐ அசிஸ்டட் கண்டென்ட்டு. ஓகே, ஸோ ஒரு படைப்பாளர் வந்து எழுதி கொடுத்துட்டாரு, அது வந்து எனக்கு படிக்கிறது பொறுமை இல்லை அப்படின்னா there are tools available, just scan it, use your phone, அது ஃபுல்லாக படிக்க. அப்படின்னா பிடிஎஃப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே படித்து இந்த பக்கத்தில் இந்த இடத்துல அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருது. ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து ஏஐ அசிஸ்டட் கண்டென்ட்டை வந்து அது கரெக்ட் பண்ணி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கரெக்ட் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஏஐ வந்து யாருடைய ஸ்டாண்ட் எடுக்குது? வந்து ஒரு வரியை மாற்றுது, அல்ல ஒரு பத்தியவே மாற்றுது, அல்ல ஒரு பக்கத்தையே மாற்றுது அப்படின்னா அது வந்து பயாஸ்டாக இல்லாமல் இருக்குது அப்படின்றது எப்படி நமக்கு தெரியும்? ஓகே, அது வந்து இந்த கண்டென்ட் பிடிக்கல எனக்கு அப்படி அந்த ஏஐ யோசிச்சு. ஏன்னா அதுக்கான கண்டென்ட்லாம் எங்கேருந்து வருது? யாரோ எழுதுன ஒரு விஷயத்துலேருந்து தான் வருது நமக்கு. ஸோ அந்த ஏஐ வந்து இந்த கண்டென்ட் எனக்கு பிடிக்கல, அதனால் இது தவறு, இது மாற்று அப்படின்னு மாற்றிடுச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? ரைட்டர் ஜென்யூனாக எழுதியிருக்காரு, ஆனால் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஏஐயை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னும் போது அந்த கண்டென்ட்டில் ஒரு மாற்றம் உள்ளாகுது. அப்போ அதுக்கான பொறுப்பை யார் ஏற்பது? அது சரியாக தவறான்ற பொறுப்பை வந்து யார் ஏற்பது அப்படின்றது ஏஐ அசிஸ்டன்ஸ் வரும்போது அந்த பிரச்சனைகள்லாம் வந்து வி வில் ஃபேஸ். ஸோ அது பயாஸ்டாக இல்லாமல் இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஓகே, அதுக்கான கேள்விகளுக்கெல்லாம் நம்மக்கிட்ட இன்னும் பதில் இல்லை, ஆனால் அந்த பதில் நோக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது ஸோ டேட்டா ப்ரைவேசி அப்படின்னு சொல்கிறோம். டேட்டா ப்ரைவேசினா என்ன? இன்றைக்கி மனுஷபுத்திரன் எழுதுகிறார் ஒரு கவிதை அப்படின்னா இட் பிகம்ஸ் அ டேட்டா. நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் எழுதுறீங்க, ட்விட்டரில் ஒரு ட்வீட் போடுறீங்க, ஓகே, இல்லை வேறு ஏதோ ஒரு தளத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணுறீங்க, பின்ட்ரெஸ்ட்டில் போடுறீங்க, இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க அப்படின்னும் போது எல்லாமே ஒரு டேட்டாவாக ஆகிட்டுருக்கு. அது யாரோ எதுக்காகவோ வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம உருவாக்கக்கூடிய இந்த படங்கள், இந்த கவிதைகள், கட்டுரைகள் எல்லாமே யாரோ எங்கேயோ உருவாக்கி தொகுப்பாக ஒரு இடத்துல இருக்குது, அதுலேருந்து தான் எடுக்குது. வேணா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், படத்தை எப்படி உருவாக்குது அப்படின்னு சொல்கிறேன். அது என்ன பண்ணுது? இப்போ நம்ம பார்த்தோம்ல படங்கள்லாம், ஒரு படம் வேணும், ஒரு போர்ட்ரேட், ஒரு அழகிய தமிழ் பெண் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இட் கோஸ் டு இன்ஸ்டாகிராம். அதில் வந்து தமிழ் பெண்கள் படம்லாம் நிறையா இருக்கும். அந்த படங்கள்லாம் ஓகே, ஸோ அந்த படங்களை வந்து ஒரு படத்தை எடுக்கும், அதை எடுத்து புள்ளி புள்ளியாக மாற்றிடும். அடுத்து இன்னொரு படத்தை எடுக்கும், அதையும் புள்ளி புள்ளியாக மாற்றிடும். மூணாவது ஒரு படத்தை எடுக்கும், அதையும் புள்ளி புள்ளியாக மாற்றணும். இப்போ 3 புள்ளிகளை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி திரும்ப புள்ளியிலேருந்து ரியலுக்கு வரும்போது ஒரு படம் கிடைக்குது. அப்படி தான் நமக்கு வருது. அதனால தான் அது ஏஐ ஜெனரேட்டட் இமேஜஸாக இருந்தாலும் எங்கேயோ பார்த்த மாதிரி நமக்கு இருக்குன்னு தோணுது இல்லையா? அது காரணம் வந்து அதுதான். ஏஐ உருவாக்கின கண்டென்ட் இருந்தாலும் எங்கேயோ ஏற்கனவே வாசித்த மாதிரி இருக்குன்னு தோணுது இல்லையா? அது காரணம் வந்து இதுதான். இதுதான் இதில் முக்கியமான விஷயம். ரைட், நெக்ஸ்ட். ஸோ இதுக்கு வந்து சஜஷன் கொடுக்குது, அந்த ஜெமினி ஏஐ வந்து சஜஷன் கொடுக்குது. காப்பிரைட் லாஸ் எல்லாம் வந்து யார் வந்து உருவாக்கலாம் அப்படின்னா எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், வாசகர்கள் எல்லாருமே சேர்ந்து, அரசு, நீதிமன்றங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இதுக்கான வரைமுறைகளை, சட்டத்திட்டங்களை, கட்டுப்பாடுகளை வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து அது சொல்லுது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பேச வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். ஐ ஹோப் ஐ டெலிவர்ட். தேங்க்யூ.